Hello friends, welcome to Tamil Naatu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சன்னா மசாலா எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் அளவு கொண்டக்கடலை எடுத்துர்க்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதோட தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 4 விசில் வந்த அப்புறம் எடுத்துடலாம். இதேமாரி நல்லா வெந்திருக்கணும். 2 வெங்காயம் தீக்கித்தான் அரிஞ்சிருக்கேன் நீட்டாக. 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் சொன்ன அப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறம்தான் மற்றதை போடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக போட்டு கலரிடலாம். கலரிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் தனியா பவுட்ரு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பவுட்ரு. இது கலர் வரத்துக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது 1/2 ஸ்பூன் ஆம்சூர் பவுட்ரு வேணால் போட்டலாம், இல்லைன்னா லெமன் விட்டுக்கலாம். நல்லா கலரிட்டு நல்லா கலரிடணும். மசாலாலாம் இதில் வந்துடும். இப்போது தக்காளி போட்டு நல்லா குழைய வர மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா குழஞ்சி வந்தோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறின அப்புறம் போட்டு எடுத்துடலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஏலெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு, 2 பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு இந்த விழுதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ண வேணாம். அதையும் ஒரு டம்ளர் அளவு இருக்குது, ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலரிட்டு தேவையான உப்பு போட்டலாம். சுண்டல் நான் போடல. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிட்டோம். கொதி வந்த அப்புறம் இந்த சுண்டல் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதேமாதிரி நல்லா கரண்டியில் மசிச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது பூரி, சோளா பூரி, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.